பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சட்ட சிக்கலுக்கு தீர்வினை காண்பதாக தெரியவில்லை. அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அதிருப்தி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை. தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே இந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவறுகளால் மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போடப்படவில்லை. பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையினால் ஏற்பட்ட சட்ட சிக்கலினால் மாகாண சபை எந்த முறையிலும் நடத்துவது என்பதில் சிக்கல் ஏற்பட்டது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வியாக்கியானம் கோரப்பட்ட போதும் பாராளுமன்றத்தினூடாகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி நேரடி பிரதிநிதியான ஆளுநரினால் மாகாண சபையில் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு முரணான என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். மாகாண சபை தேர்தல் குறித்து இதுவரை காலம் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் தரப்பினர் தற்போது விசேட கரிசனை கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை நடத்துவதாயின் இந்த ஆண்டுக்குள் மாகாண சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கல்கள் தீர்வு காணப்பட வேண்டும். மாகாண தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை. தேர்தல் நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண தேர்தலை நடத்தலாம் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ள